நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்ட 10,000 ஏக்கர் இளம் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் மழை நின்றாலும் வயல்களில் தேங்கிய நீர் வடியாமல் பயிர்கள் அழுகி மிதக்க தொடங்கியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதலில் விவசாயிகள் சொல்லிய கருத்துக்களை கேட்கலாம். விவசாயம் பண்ணி ஒரு மாதம் ஆகல, தெளிச்சி எல்லாம் அழுகிட்டு, வடிகால் வசதி இல்லை. எப்படி இருந்தாலும் சாவடி பண்ணி ஒன்றும் புண்ணியம் இல்லாத அழுகி சுத்தமாக பழகணும்னு போயிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியல. மறுபடியும் நாங்கள் என்ன செய்கிறது எது பண்ணுறதுன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கீங்க? 5000 தாண்டி செலவு பண்ணிட்டோம் இது வரைக்கும். இப்போ இந்த பயிர் வந்து மறுபடியும் மீட்டு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்போ அடுத்தது என்ன சொல்லிட்டு அடுத்தது விர விட்டு தான் நட்டாகணும். கிலோ அதை வடிஞ்சு நம்ம விர விட்டு நடுறதுன்னா ரொம்ப சங்கடமாக தான். என்ன செய்யறேன்னு மழைக்காலம் வேற இன்னமும் மழை காலம் வேற. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் லெனின் வழங்க நாம் கேட்கலாம். லெனின், விவரங்கள். நிச்சயமாக ஷாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் கீழ்வளூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் நேரடி விதைப்பில் முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் பகுதி காக்கலணி இரட்டைமதி பகுதியில் முளைத்து ஒரு மாதமான நெற்பயிர்களே முழுவதுமாக மூழ்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதே போன்று மணலூர், சரணலூர், தேவூர், வெண்மணி, ஆந்தக்குடி, காவலாக்குடி, ஓர்குடி, வடக்காலத்தூர், இருக்கை, ராதாமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 10,000த்திற்கு மேலான நேரடி விதைப்பு மூலமாக முளைத்த சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழைநீரில் முழுவதுமாக மூழ்கி உள்ளது. கண்ணுக்கேட்டிய தூரம் வரை பயிர்களே தெரியாத அளவில் மழைநீர் தேங்கி உள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தற்போது மழை விட்டிருந்தால் வயல்களில் தேங்கிய மழை நீர் வடியாத காரணத்தால் இளம் பயிர்கள் அழுகி தற்போது நிலைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விதை நெல், உரம், ஆள் கூலி, டிராக்டர் செலவு என ஏக்கருக்கு 35,000த்திற்கு மேல் செலவு செய்திருக்கும் நிலையில் மழையால் அத்தனையும் நாசமானதாக கூறும் விவசாயிகள் இதே வயல்களில் மறுசாகுபடி செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். மழை விட்டாலும் தண்ணீர் வடியாமல் தேங்கி நிற்பதற்கு வடிகால் வாய்க்கால்களை சரிவார தூர்வாராத காரணமே என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் காலத்தோடு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்று நாகை மாவட்ட விவசாயிகளின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.